டாப் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அப்படி பின்னாடி வந்து இந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்கு முன்னால அப்படி எட்டி எட்டி பார்ப்போம். ஸோ இந்த ஏர்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம்ல. What happens when you spin the ball more? It displaces air. Okay. So if it displaces air, what happens? It will fall much earlier than what you... அப்படியே இறங்கும். correct. Yeah, நீங்க flight பண்ணி விட்டீங்கன்னா முன்னாடி தான் போகும். What is the duty of a bowler? To take wickets. Exactly. அது இல்லாத நீ வந்து நான் டிஃபென்ஸா போறேன்னு சொல்லி போனா you are not a bowler. Adaptability இங்கேருந்து அங்க கஷ்டமா, அங்கேருந்து இங்க கஷ்டம் நினைக்கிறேன். இங்கேருந்து அங்க போறது தான் கஷ்டம். கும்ப்ளே, ஹர்பஜன், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வெங்கட்ராகவன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மெஷர்ட் ரன் அப் அந்த ரித்தம்னு சொல்லுவாங்க, தூக்க கலகத்துல கூட அப்படியே தான் போகும். அப்படியே தான் போகும். ஒரு தடவை எனக்கு சரியா வரல போலிங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு ஸ்பெசிபிக் பால் வச்சுட்டு போவீங்க, அதை என்கிட்ட கொடுத்தீங்க, இதுல நீ போடுன்ட்டு 158 விக்கெட்ஸ் எடுத்தேன் ஒரு 1.5 வருஷத்துல. 2 மாசம் கழிச்சு இப்படி போடுறேன், பால் ஸ்லிப் ஆகி ஸ்லிப்லயே போய் ஊந்துது பால். There I have seen lot of bowlers who are very real champions in the nets, but when it comes to a match atmosphere, the first ball கொஞ்சம் உதறும். Just push it like that. புஷ் பண்ணீங்கன்னா நீங்க டர்ன் ஆகுது. So you go by the body language, இப்ப பேட்ஸ்மேன் பாக்குற பாடி லாங்குவேஜ் கட்டாயம் எப்படி பிடிக்கிறான் பேட்டை, எப்படி முன்னாடி பாக்குறான், எப்படி பட்டாவடி பாத்தீங்கன்னா இப்படி தான் நிப்பாங்க நேரா. நீங்க இங்கிலாந்து பாகிஸ்தானோட நீங்க 58 இங்கிலாந்து பாகிஸ்தான் 2 மேட்ச். எவ்வளவு 3 விக்கெட்டா? இல்ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட 5 and 3 இங்கிலீஷோட நில். நீங்க மகாராஷ்டிரா பண்டில் அவுட் பண்ணிட்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கும்பல் உங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு அது அந்த போட்டோ ஹிந்துல வந்து கண்ணு முன்னாடி இருக்கு. they had the fear. ஐயோ மேட்டிங் விவின்னு நம்ம சத்தம் அப்படின்னு இனிஷியலி ரயில் விட்டு இறங்குச்சே தான். அரே क्या भाई बैटिंग में क्या वीवी क्या करता है. அந்த ரெண்டு பேர்ல யாருக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது நீங்க போடுறதுக்கு? எனக்கு bowling for விஸ்வநாத் இஸ் சேலஞ்ச். சுனில் கவாரன் வெச்சலாம் அப்படி அடக்கி வச்சு சைட் அவுட் பண்ணி. ஆமா, குட்டு இஸ் டிஃபரண்ட். லெக் ஸ்பின் காணாம போடுன்னு நினைக்கிறீங்களா இந்த ஃபார்மேட்ல? போய்டும் ரொம்ப சீக்கிரம் போய்டும். மேஜிக் ஸ்பின் சும்மா சீவ் விட்டுறது, அப்படி இப்படி பண்றது. ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா இஸ் as fit as a road roller. பிரெயினியஸ்ட் தோனின்னு சொல்றது உண்மையிலேயே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? Great captains doing that in almost difficult situations. Hi cricket lovers. DRS இல்ல LBW அப்படின்னா very simple, legends before the world. கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் நமக்கு தெரியும் இல்லையா? பட் எனக்கு வந்து இப்போதான் நம்ம வந்து விசில் போடுன்றோம். பட் விசிலுக்கு காரணமாக இருந்த பல கிரிக்கெட்டர்ஸ் யாருன்னு எனக்கு பார்த்தா வீல பார்த்தீங்கன்னா விவ் ரிச்சர்ட்ஸ், அவர் வந்தாலே கை தட்டுவோம். நம்ம வெங்கட்ராகவன் கேப் அவுத்துட்டு போலிங் போட போனாலே எல்லாரும் கை தட்டுவோம். பட் இன்னொரு ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரிய லெஜெண்ட். எப்படின்னா வின்றீங்க விசில் சவுண்டு, அந்த விசில் சவுண்ட்லேயே அவருடைய பேர் இருக்கு. VV.Kumar, லெஜெண்டரி லெக் ஸ்பின்னர் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியா ஆடிருக்காரு. லெக் ஸ்பின்ல ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். அவர் தான் என்னுடைய குருநாதர். இன்னைக்கு நம்மளுடைய லெஜெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மிஸ்டர் VV.Kumar. வணக்கம் மிஸ்டர் VV அவர்களே. நமஸ்காரம். VV சார், இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே பாம்பேல, அந்த மாதிரிலாம் லெக் ஸ்பின்னர்ஸ் நான் ஸ்கூல் டேஸ்ல நிறைய பேர் பார்க்குறேன். நீங்கள் லெக் ஸ்பின் போடும்போது இந்த கிரிக்கெட்டர்ஸ் ஆடுறவங்க எல்லாம் டாப் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அப்படி பின்னாடி வந்து இந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்கு முன்னால அப்படி எட்டி எட்டி பார்ப்போம். அது மாதிரி நீங்கள் போடுறத பார்ப்பாங்க. ஸோ இந்த ஏரில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மேஜிக் என்னன்னு இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? சொல்லலாம், பட் நான் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஈவன் தென் ஐ வுட் லைக் டு டெல் யூ எக்ஸாக்ட்லி வாட் டிட் யூ என்ன நினச்சிங்க நீங்கள் பாஸ்? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஏரில் பால் போய் அடிக்க வச்ச பால் டிப்பாருது லூப்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரசிச்சுட்டு இருந்தோம் நீங்கள் போடும்போது. இப்போ என்ன சொல்கிறாங்க, தியரி எப்படி வந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த காலம்மா. இப்போ இருக்கிற பேட்டில் எப்படின்னா கிரவுண்ட் விட்டு வெளில போய்டும், ஸ்மால் கிரவுண்ட்ஸு, ஓகே, வில்லோ குவாலிட்டி இஸ் டெரிஃபிக், பால் இஸ் வெரி ஹார்ட். ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவங்களாம் போடுவாங்களா அப்படின்னு ஒரு கிண்டலாக ஒன்று பேசுகிறாங்க, ஒரு கமெண்ட். யூ திங்க் யூ வுட் ஹவ் ஃபிட்டட் இன்டு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஒயிட் பால் கிரிக்கெட்டில்? வி வுட் ஹவ், ஐ ஃபீல் பேசிக்கலி லெக் ஸ்பின் போலிங்கிறது it is mostly depend on the revolutions. Okay. And also the flight. பேரபோலான்னு சொல்லுவாங்க. பேரபோலா சும்மா வராது. அதாவது சில பேர் வந்து நம்ம பழைய, உங்களுக்கு தெரியும் பழைய லீக் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா டே ஃப்ளைட் பண்ணுற நம்ம தூக்கி போட்டுருவோம். ஃப்ளைட்லேயே போய் வந்துடும். ஃப்ளைட் அது ஃப்ளைட் இல்லை. ஃப்ளைட்டுங்கிறது இட் டினோட்ஸ் த ரெவல்யூஷன்ஸ் ஆஸ் யூ நார்மலி சென்ட் along with a few bodily adjustments. ஓகே, அது மாதிரி நீங்கள் பண்ணாதான் நீங்கள் உங்களுக்கு வந்து பாடி ஆக்ஷன். ஆமாம், என்ன கான்செப்ட் பாஸ்னாக்க, வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஸ்பின் த பால் மோர்? இட் டிஸ்பிளேசஸ் ஏர். ஓகே. ஸோ இஃப் இட் டிஸ்பிளேசஸ் ஏர், வாட் ஹேப்பன்ஸ்? இட் வில் ஃபால்
மச் ஏர்லியர் அப்படியே இறங்கும். கரெக்ட் இல்லையா? நீங்கள் ஃப்ளைட் பண்ணி விட்டீங்கன்னா முன்னாடி தான் போகும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஸ்வின் இப்போ போடுறாங்கல்ல, என்ன யூஸ் அது? தூஸ்ரா, தசரா, தீபாவளின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் வெவ்வேறு பேர் இதுக்கெல்லாம். பட் ஃபைன், see this I would say these condiments are good as far as lunch is concerned. But when it comes to question of reality, it won't work out. நீங்கள் சொன்னது பார்த்தீங்களா, இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க இல்லையா? ஒயிட் பால் கிரிக்கெட் பஞ்சா சார் இல்லையா? அதுவும் கிரிக்கெட் பால் தானே? கிரிக்கெட் பால் தான். பட் வெரி ஹார்ட். பட் so what? So the density is more, hardness is more. So what can you do? ரெவல்யூஷன்ஸ் பண்ண முடியும்ன்றீங்க. தாராளமா பண்ணலாம், ரெவல்யூஷன்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஷைன் எப்போதும் இருந்திருக்கும். அதனால இந்த கொஸ்டின் ஏர் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டால் தான் அது ஃப்ளைட்டு டிப்பெல்லாம் வர முடியும். இல்லை, இப்போ ஒரு கிரிக்கெட்டரே உங்ககிட்ட வரணும்னா ஒரு கோச்சா இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்லாம் வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கோச்சா வந்திருந்தா என் ஆக்ஷன் எப்படி, நான் லெக் பிரேக் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், கூகுள் எப்படி முடிக்கணும்னு நான் கேட்டிருக்கேன் உங்களை ஸ்கூல்லேயே. இப்போ வரவன் விவி சார் 24 பால், அதாவது 4 ஓவர் வந்து பேட்டில் பாலே படக்கூடாது, நான் எப்படி போடணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க. இந்த நான் என்ன சொல்லுவேன், போலே பண்ணாதே பண்ணலாம், போல் பண்ணாத பந்தே படாது. அச்சா நீங்கள் பாஸ் நீங்கள் சொல்கிறது 100% ரைட். இப்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஐ வாஸ் வாட்சிங் எ மேட்ச் இன் 2-3 years பேக் இன் பெங்களூர். அப்போது வந்து நாட் கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச். என்னோட கிராண்ட் சன் ஆடின்னு இருந்தான். யூஆர் வாட்சிங் த மேட்ச். இட் வாஸ் இன் அ கிரிக்கெட் ஃபீல்ட் இன் சின்னசாமி ஸ்டேடியம். அப்போது ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் த கோச், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம், ஹி வாஸ் தேர். And a few boys were there. I said, can I move away from this place? It won't cause any concern to get. இல்லை சார், என்ன அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் இருங்க, நீங்கள் தாராளமாக இருக்காங்க. ஸோ ஒரு 4-5 பாய்ஸ் கேட்டாங்க. ஒரு 3 பாய்ஸ் வந்து பிக் பண்ணி வந்து கேட்டாங்க. நான் என்ன நினச்சேன், இவன் போலிங் கோர்ஸும் என்னவோ சொல்ல போகிறான், என்ன பண்ண இவ்வளோ விக்கெட் எடுத்து போடுறான், என்னெல்லாம் மேட்ச் ஆடி இருக்க போகிறேன், என்னெல்லாம் போயிருக்கேன்னு கேட்க போகிறேன்னு கேட்டாங்க. வந்தான். வேர் இஸ் யுவர் அனாலிசிஸ்ன்னு கேட்டான். அந்த போய் முழிக்கிறான். நான் சொன்னேன், அனாலிசிஸ் எதை கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ இது மட்டும் நீ ஆடின மேட்சஸ் அனாலிசிஸ் என்னன்னு கேட்டான். அவன் ஏதோ 30 கொடுத்தான். 14 overs, 7 maidens and 42 runs and no wicket. இன்னொரு மேட்ச் ஏதோ இது எடுத்து கொடுத்தா, அதுக்கு வந்து 22 overs something like that, 10 maidens or something, 105 runs and 3 wickets. ஸோ இவங்கெல்லாம் போட்டு முடிச்சு வந்து ஆவரேஜ் என்னடான்னு பார்த்தாக்க ஒரு ஓவருக்கு வந்து 5.8 வந்து. இது என்ன ஜோக்கு பாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அவனை என்ன போட்டேன்னு, ஏது போட்ட, எங்கே போட்ட, கிரிக்கெட் ஆடினியா இல்லை வேறு எதாவது ஆடினியா, இந்த மாதிரி அனாலிசிஸ் வச்சுருந்துக்கேன்னு கேட்காத. அடுத்த ஆள் வந்தானே வாட்ஸ் யுவர் அனாலிசிஸ். அதனால் அவன் என்ன கேட்குற, செலக்ட் பண்ணது எப்படி, ஒருத்தன் வந்து 7.8, இன்னொருத்தன் 8, இன்னொருத்தன் வந்து 6.5, 5.8 செலக்ட் பண்ணுறான். இப்போ வந்து எக்கானமி இஸ் லைஃப். அப்போ நான் கேட்டேன், சுதாகர் சொல்லக்கூடாது, வெளில சொல்லக்கூடாது. I said, what, you want him to take for Karnataka Association for junior level? What is it you are trying to put into said சுதாகர்னு கேட்டேன். சொல்லிட்டேன், பேரின்னு சொல்லிட்டேன். அவன் சொன்னான், no sir, we are only closeted with only this 4 over basis. Okay. You don't want him to do 10 over 12 over basis. No, the 4 over basis he has to multiply into 2, into 3 and 4. சரி, 2 8 3 12 அவ்வளோ ஓவர் போடுவானா, அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் இது பண்ணுவான். அப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அக்யூமெண்ட். இப்போ இந்த கான்டெக்ட்ல இப்போ ஒரு பெரிய பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் லைக் கேல் இருக்காங்க, டெவிலியர்ஸ், தோனி மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு டீம்ல ஒரு நீங்க வந்து விக்கெட் டேக்கிங்ல தான் உங்க மைண்ட் இருக்கு எப்பவுமே. See, one thing boss, you should always remember, why are you called a bowler? ஏன் சொல்லுங்க. bowling talent இருக்கு, வெரைட்டிஸ் இருக்குன்றதுனால. அப்புறம் win a match. What is the duty of a bowler? To take wickets. Exactly. அது இல்லாத நீ வந்து நான் டிஃபென்ஸா போறேன்னு சொல்லி போனா you are not a bowler. சரி, இப்போ T20 உடைய சைக்காலஜி படி கேட்குறேன். இப்போ எதிர் டீம்ல விராட் கோலி, மேக்ஸ்வெல், டிவிலியர்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க போடும்போது இந்த 4 overs ஃபார்மேட்டுக்கு வருவோம். 4 oversiல் none for 15 அது மோர் பெனிஃபிஷியலா இல்லை இந்த 3 பேர் விக்கெட் எடுத்துட்டேன் பட் 3 for 75 எது பெட்டர்? இப்போ நீங்க இந்த பேசிஸ் எடுத்துட்டீங்களாக்க none for 15 தான் பெஸ்ட். இப்போ இன்னைக்கு அப்போ நீங்க விக்கெட் டேக்கிங் சொல்ற இது அவுட் அந்த கான்செப்ட் போய்டும் போ. ஆனா the same concepts hold good for various other circumstances. எப்படின்னு கேட்டீங்களாக்க இந்த 10 overs அல்ல இந்த 6 overs 12 overs 5 overs 10 overs இது வருது இல்லை உங்களுக்கு, ஃபீல்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வருது இல்லை உங்களுக்கு, 2-3 fielders within the line என்றெல்லாம் வருது இல்லை. அதில் it depends on how you are able to take the horns by the bull. சரி,
அப்போ யூ ஹேவ் டு பி a little more wicket taking. இப்போ நீங்க சொல்றபடி இந்த ஹார்ட் ஹிட்டிங் உன் ஸ்ட்ரைக் ரேட் 6 அடிப்பியா, உன்னுடைய எக்கானமி ரேட் 2 கண்டெயின் பண்ணுவியா, இதுதான் கிரைட்டீரியா இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு. இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட் வந்து இட்ஸ் புல்லிங் க்ரௌட், இட்ஸ் கமர்ஷியல் எல்லாம் அதில் தான் போகுது, கிளாமரிங் டுவர்ட்ஸ் தட் தான் போகுது இல்லை. இப்போ அங்கேயே திடீர்னு டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கும்போது அட்டாக்கிங் ஃபீல்ட்லாம் வந்துடுது, சேலஞ்சிங் பிச்சஸ்லாம் வருது இல்லையா. இப்போ அடாப்டபிலிட்டி இங்கேருந்து அங்கே கஷ்டமா, அங்கேருந்து இங்கே கஷ்டம் நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே போகிறது தான் கஷ்டம். டெஸ்ட்லேருந்து T20 போகும். ஆமாம், இது எவன் வேணால் போடலாம். அந்த 4 ஓவர் வந்து ஈவன் ஒரு கொசு பூச்சி கூட போட்டு போயிடும். தட் இஸ் நாட் அ பிக் திங். பட் கான்செப்ட் பேர் கெட்டு போயிடுமே, எக்ஸிட் ஆயிடுவீங்களா? பரவாயில்லையா, டசன்ட் மேட்டர். ஆவரேஜ் இருக்கு அவனுக்கு. 1 ஓவர் 6 ரன்ஸ்னா பரவாயில்ல, ஓகே ஃபைன், யூ ஆர் கிரேட் பவுலர் விடுவாங்களே இப்போ இல்லையா. ஆனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஆர் நாட் ட்ரைங் டு அடாப்ட் டு தி லாங்கர் வெர்ஷன் ஆஃப் தி கேம் are extremely fascinated in the sense because they have not played much of this T20. Okay. கோலி எல்லாம் பார்த்தீங்கன்னா he doesn't play much of this T20. ஏதோ அவனோட IPL நிறுத்திக்கலாம் வந்து, மற்றபடி எல்லாமே கரிபியன் லீகு, USA லீக்னு ஆடுறாங்கல்ல. அந்த இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட they played against Australia also கூட. How many players played straight? across நிறைய across reverse sweep, paddle sweep. மிந்தி இதெல்லாம் பண்ணீங்கன்னா you are out of the team. அச்சா, இஃப் யூ பிளே அ ஸ்ட்ரோக் அந்த ஸ்கை ஆர் ஏரியல் ஷாட் அடிச்சிங்கன்னா அவன் தனக்கோட்டி 6 வெளில அனுப்பி சொல்லுவாங்க அவனை. தட் வாஸ் ஹவ் திங்ஸ். பட் பேசிக்கா உங்களுக்கு 6 அடிச்சா பிடிக்காது லோக போலிங்ல. ஐ டோன்ட் லைக் இட் டெஃபினெட்லி. ஐ திஸ் இஸ் யூ கெட் டியூன்ட் அப். ஹவ் கேன் யூ ஹிட் எ பால் ஆஃப் 6? இல்ல சப்போஸ் ஒரு பேட்ஸ்மேன் நினைச்சா உங்களுக்கு 6 அடிக்கிறான், முடியாது, முடியவே முடியாது. அது வேணா ஏய்க்கறவனுக்கு நினைச்சா 6 அடிக்கிறது நான் as far as I am concerned it cannot happen. இல்ல I can bowl a bad ball, get hit. ஒருத்தவங்கள 4-5 6 அடிச்சு ஒரு 75 80 அடிச்சிரான்னு வெச்சுக்கோ, அவன் is conquered, you know. சரி, அத விடவே மாட்டேன்றீங்க, அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லனா, if he has conquered by stroking the correct balls, I would certainly appreciate it. Okay. For that matter, very important match in Jolly Rovers was State Bank when Salim Durrani was coming over here and playing for the first time. Okay. So we were bowling, we were bundled out for 170 or something. They were 45 for 2 and Salim came in. Okay. Ajay, when Salim came in, I was bowling there and 1 over I had him in trouble. Second over he chanced his arm and hit me for 2 sixes. I was changed. They lost the match. That should not have happened because in such an area there are more chances of getting more when you are not, when you are removed. But இப்ப நீ அத பண்ண மேட்ச் கை விட்டு போய்டுமே, இன்னும் 2 6 அடிச்சா காலி இல்ல மேட்ச். அதுக்கு என்ன பண்ண நீங்க? You see, that is where I am telling you, the question of propensity comes. What is propensity? ஒரு பேட்ஸ்மேன் நீங்கள் 6 பால் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணுறான் ஏது பண்ண போகிறான்னு தெரியும். ஐயா, இப்போ நீங்கள் என்ன அதே கேள்வி என்ன கேட்கலாம், சார் நீங்கள் ரிங்கு சிங் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. ரொம்ப ஈஸி. என்ன வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? ரிங்கு சிங் என்ன பண்ணுவீங்க? இல்லை இன்னொருத்த சென்சிபிள் அவர் ஃப்ரண்ட்ல வச்சா நல்லா ஒன்றுமே இல்லை. இஸ் ஒன்லி டார்க் ஷேடோ இஸ் யூ போல் அ லிட்டில் பிட் குவிக்கர், short of length, give it on the middle and leg. அச்சா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வெளில போடுவாங்க, ஒயிடு போடுவாங்க, தூக்கி அடிச்சுட்டு இருக்கான். ஸோ இட் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, had it been for Bishan, Press, Venki or even Chandra, அச்சா நேத்தி மாதிரி விக்கெட் கொடுத்துருந்தீங்கன்னாக்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கிலாண்டோட ஆடுறாங்க, ஆமாம் 50 55 60 ரன் தூக்கின்னு போயிருப்பாங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் T20 கொடுக்குறீங்களா இந்த 4 பேருக்கு, I can bet now this fellow can bundle out the side within 100 runs. Okay. Impossible. 6 அடிக்கலாம், அடி என்ன வேணா அடி நீ, but I will still get you out. Okay. Yes. இப்போ உங்களை மாதிரி bowlers நீங்க ஷேன்வான் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு. நெட்ஸ்ல 2 பால் போட மச்சான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க 2 பால் உங்களை பார்த்துருக்கேன், இப்படி கை இப்படி வச்சுன்னு வருவீங்க பால வந்து அப்படின்னு வைங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அங்க போய் ஆடும்போது தான் தெரியாது என்ன டிஃபிகல்ட்டுன்னு. வாட் டு யூ ஃபீல்? ஒரு ஆக்ஷனே த்ரெட்டனிங்காக இருக்கணுமா? ஒரு பிஷ்னாய் வந்து ஆட்டோ ரிக்ஷாவே தண்ணி அடிச்ச மாதிரி போகுது, ஸோ இங்கின் போகிறாரு அந்த மாதிரி, இல்லை அப்துல் காதர் மாதிரி டான்ஸ்லாம் ஆடி வந்து போட்டு பயமுறுத்தணுமா, இல்லை பால் வில் டூ த டாக்கிங் நினைக்கிறாளா நீங்கள்? திஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி அஃபபிள் கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலருக்கு மெயின் திங் என்ன, ரன்அப். அந்த ரன்அப்புக்கு இந்த பாடி வில் ஹேவ் டு அட்ஜஸ்ட். லோயர் பாடி அப்பர் பாடி இருக்குது இல்லையா, அதில் வந்து 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரன்அப், ரெண்டாவது வந்து ஸ்பீட் அட் விச் யூ ரன், மூணாவது வந்து பாடி ஆக்ஷன் இல்லை, மூணாவது வந்து ஸ்டாட்டிக் ஸ்பீட், நாலாவது வந்து டெலிவரி ஸ்பீட். 4 இருக்குது. டெலிவரி சைடுன்னு சொல்லுவாங்க,
ஆனால் நடுவில் வந்து வேக்கப் கால்னு சொல்லுவாங்க, நடுவில் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, தட் இஸ் ஃபைனல் டெலிவரி. இந்த 4 பொசிஷன் வந்து எங்கே வருதுன்னு கேட்டிங்கனாக்கா போத் அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி வில் ஹவ் டு டிரான்ஸ்லேட் இன்டு அந்த கோஆர்டினேஷன் வந்துன்னா தான் நீங்கள் அந்த ஆக்ஷன் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லெட்டஸ்ஸு சொல்கிறேன் 10-15 years பேக் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி bowlers would be very very straight forward, good run up, good delivery stride, final release and கும்ப்ளே ஹர்பஜன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈவன் வெங்கட்ராகவன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெஷர்ட் ரன் அப்பு அந்த ரித்தம்னு சொல்லுவாங்க அப்படியே தான் போகுது. இப்போ என்ன ஆகுது, தி கோச்சஸ் ஆர் தி defunct factors of so many issues probably motivates them to try so many other. இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் சொன்னீங்கல்ல, அவன் மயிலாப்பூரில் ஒரு ரன் பண்ணி அடிச்சு வந்து ட்ரிபிள் கேனில் போய் ரிலீஸ் பண்ணுறான் பால், இப்படி சுற்றி போட்டால் அவன் எங்கே சார் கிடைக்க முடியும், அவனை போய் நீங்கள் வந்து வேரி பண்ணு. வெரி எஃபெக்டிவ், வெரி சக்ஸஸ்ஃபுல். Absolutely, we don't disagree with that. But he could be a better bowler had he, had he formed the formative years. And he followed the basic principle. Good run-up. No, you think some coach should have designed that particular action? Coach should have done it, abandoned it. பாவி இது பண்ண, இது கிரிக்கெட் பிள்ளைடா, இது வேற ஏதாவது கேம் தான் சொல்லிருக்கோம் அவனுக்கு இல்லையா. அதை விட்டுட்டு வந்து நேரம் வந்து புளியந்தோப்பில் போடுறேன், கேரளாவில் போடுறேன்னு என்ன சார் வாட்டி ஜோக் அது. இப்போ ஷேன்வானை நான் பார்த்ததுல இஸ் a legend. ஷேன்வான் இஸ் brilliant. பட் அவர் ரொம்ப கூகுளி டர்ன் பண்ணி நான் கூகுளியே போடலையாவா? கூகுளியே இல்லையா சார், ஏன் கூகுளியும் கிடையாது, yes, that's all. So that is why Gupta beats him in all areas of spin bowling. A person who doesn't have a wrong-un or a boozy or a googly, he's not a leg spinner. You're a great Grimet. Because of his very simple action that googly he had huge palms, sir, and a tremendous risk. Hard, very hard. Very hard. Used to turn a lot. And the Mari used to turn the ball, so he forgot about the basics of bowling a boozy. Another Gary Sobers, one of the greatest bowlers of all time was Subhash Gupta now, because he has seen him in West Indies, he has seen him in England, he has seen him in Australia. In the Mari, great now because Shenwan is one of the greatest. Gary was here with the Mac Foundation. He has picked up topic in the MCC. Gary, how tough was it? Something fantastic, I'm telling you. I played a match in Central College ground, 1958. So, Bino got out, then the other gentleman... cotton ball looting. The other batsman was Hunt. 2 for 89 or something like that when Gary walked in, and then Gopi was the captain. Gopi. South Zone matches. So he said, I went to him and said, Gopi, what sort of field you would like to have? Hey, Jeek match I had to put on. So the first don't be bothered about names. First over I bowled a very hypothetical ball which has to be decanted. I bowled on the off stump, nicely coming into him. He moved back and then went back, and I thought he's going to somewhere hit, but he chopped it between the Kavasam point. Kavasam point, went for 4. Next ball, same ball I bowled. Similar ball, moved this side and hit it this side. 4. Such sort of reflexes, lightning reflexes had. And the very challenge. And the third, fourth, he just somehow blocked. 4th ball, I said, let us try what happens now. Let me try a little bit here and with a boozy. He bowled. He moved inside. Instead of playing this side, he played it here. It came straight into me. I dropped it. These are all the areas where one has to see how to judge a batsman. Yaar sir judge பண்றாங்க batsman. VV sir, எனக்கு வந்து நான் tall 6'2", பட் இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ தூக்கி போடுவேன் பாலை. ஸோ அதனால் வந்து இந்த ஹைட்டுக்கு நான் ஷேன்வான் மாதிரி தூக்கி போட்டுருந்தேன் பாலை. நிறைய டர்ன் ஆகும் லெக் ஸ்பின் அண்ட் கூகுளி. பட் கும்ப்ளே வந்து அதே ஹைட்டு, பட் பேங் பண்ணுவார் லெக் ஸ்பின்னை. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி கும்ப்ளே டைப்பில் இருந்து இருந்தால் போலிங் போகாமல் இருந்திருக்குமா. சடனாக என் போலிங் போச்சு, பால் ஸ்லிப்பாக ஆரம்பிச்சதில்ல. இந்த ஃபினாமினனை எப்படி நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவீங்க? 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து தி ஹைட் increases gradually, 13 years, 14 years, 15 years, 1 inch, 2 inch அந்த மாதிரி போடுது. In some cases it rapidly shoots. 3 to 4 inches. அப்போ நம்ம வந்து நீங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் perhaps you may not be able to aware, பட் இது ரெண்டையும் எப்படி கரெக்ட் பண்ணி இருக்கலாம்னாக்க, to demonstrate as what happens when you normally bowl. You are coming here, see my
leg எங்க இருக்கு இப்போ see my leg yeah right this is where originally you start bowling right you grow up and you are here இப்போ என்ன ஆகுது இப்போ இங்க இருந்து இங்க என்ன ஆகுது உங்க height increase ஆகுது இல்லையா so இங்க இருக்கிற நீங்க you are bowling like this now இங்க வந்து நீங்க you are going like this trajectory is like this one மேலே இருந்து கீழ right appo enna what is the other alternative you could have tried at that time provided probably coached by a competent gentleman enna ketaka your run up so adjusting your height sudden poningalla if you are getting that height increased as your perception what you could have done is you could have adjusted your run up usual run up vittu konjam slow down panniralam so that your front adjust to the change in circumstances not height circumstance அது adjust பண்ணி நீங்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம் ரெண்டாவது வந்து அதே ஹைட் உங்களுக்கு வந்து சரியா வரலனாக்க you could have அதே ரன் அப்ல வந்து instead of spinning you could have tried to increase your speed ball speed increase right இல்ல இதே மாதிரி தான் நான் போறணும் எப்போதுமே ஃளைட் ஸ்பின் பாரபோலா ஓடுனாக்க now you see this is your normal run up right you are going higher now inge vandirkeenga po how will you reduce this now you are done widen call side increase panningala height erangidum correct appo unga shoulder enna agunaka it won't be here you have to go a little bit back side see okay now you spin that right increase your stride height will go down இதே ஹைட்ல போடிங்கனா நேரா போணும் அப்படியே இங்க போடிங்கனா you will have to go a little bit quicker but run up has to increase ஷேன்வானுக்கு ஏன் கூகுளி வரல ஈஸி ஆக்ஷன் தான் ஏன் கூகுளி போடல கூகுளி ஏன் வரலனாக்க chest open chested okay at the time of delivery googlis are like this that's how it comes yeah அத ஹைடே பண்ண முடியாது நீங்க இவன் வந்து இப்படி தான போட்டுறதான் இல்லையா சைடுல இருந்து சைடு மோரல சைடு தான that's why leg break உள்ளடான huge turn but இங்க போறது கூகுளி வர முடியாது இங்க தான கை உங்களுக்கு ஓகே இங்க வந்தா தான போட முடியும் உங்களுக்கு that was the difference உங்களோட கூகுளி கை எவ்வளவு மேல வரும் கை மேல வந்தா சரி இல்லனா போட முடியாது உங்களால அந்த ஹைட்டுக்கு வரணும் இந்த லெஃப்ட் நேவிகேட்டிங் ஆம்ன்றோம்ல நேவிகேட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த பவுலருக்கு this is your aim மாதிரி ஆமா okay non bowling hand சொல்வாங்க it plays a huge part by pulling it out and then also adjusting your shoulder எல்லாமே இங்க இருந்து more spinning இங்க போறீங்க quicker ஒண்ணுக்கு நேரா வரீங்க this is non bowling ஏனா நவீன் உல் ஹக்கன் போடுற ஒரு bowler அவர் போடுற bowling பாக்கும்போது இந்த கையை அவர் யூஸ் பண்றது இல்ல T20 but he is effective that is why he is ineffective he will be more effective if he uses this definitely yes that's the secret way thank you நான் வந்து என்னால மறக்க முடியாது எப்போ பார்த்தாலும் நீங்கள் நெட்ஸில் வந்து 70s நீங்கள் போடும்போது நான் கூட போடுவேன் ஒரு தடவை எனக்கு சரியாக வரல போலிங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பால் வச்சுட்டு போவீங்க அதை என்கிட்ட கொடுத்தீங்க இதில் நீ போடுன்ட்டு அப்புறம் நான் இங்கிலீஷ் ஸ்கூல் பாய்ஸோட ஆடும்போது அவங்களை தைரியமாக தூக்கி போடு அவங்களை வந்து வெளில வந்து ஆடவே தெரியாது பயம்னு சொல்லிட்டு போனீங்க என்னை ட்ராப் பண்ணிட்டு எல்லாமே மைண்டில் இருக்கு 158 விக்கெட்ஸ் எடுத்தேன் ஒரு 1.5 வருஷத்துல சவுத் ஜோன் இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் 2 மாதம் கழிச்சு இப்படி போடுறேன் பால் ஸ்லிப்பாகி ஸ்லிப்லேயே போய் ஊந்துது பால் அதுக்கப்புறம் தெரியவே இல்லை ஏன் bowling போச்சுன்னு அந்த மாதிரி phenomenon ஆயிருக்கா உங்களுக்கு see this phenomenon is mostly self oriented எப்படின்னு கேக்குறீங்களா it's a thing which I have been experimenting with it on various occasions இப்போ என்ன இதுல வந்து ஒரு noteworthy thing என்னன்னாக்கா you grow up isn't it ஆமா I remember you expressed a shock when you saw me after about 4-5 months நான் ஏன் டால் ஆயிட்டே அப்படின்னு நீங்க சொன்னீங்க சவுத் ஜோன் ஆட்டு ஸ்ரீகாந்தோட வந்தேன் நான் உங்களை பார்க்கிறதுக்கு quite so அதுல என்னன்னாக்கா every year after 13 or 14 you grow 3 inches 2 inches 4 inches நீங்க நார்மலா நீங்க வந்து அந்த சிஸ்டத்துல வந்து நீங்க போய் வந்து மேட்ச் ஆடினீங்களா அந்த இன்க்ரீஸ் இன் ஹைட் வந்து உங்க ஷோல்டர் அண்ட் பாடி அட்ஜஸ்ட் பண்ணிடும் அஃபெக்ட் ஆயிருக்காது அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ நான் வந்து I was 5'3", 5'4" வந்து I started cricket then I ended up at 5'7.5" ஆச்சா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த ஹைட் வந்து பாடி அண்ட் யுவர் ஷோல்டர் வில் அட்ஜஸ்ட் ஆச்சா பட் சடனாக ப்ராப்பர் பார்த்துன்னு வச்சுங்க அதில் வந்து யூ ஹேவ் டு பி விசிபிள் டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியாது கையை விட்டு பந்து போகாது இல்லை நான் வந்து உங்கள் டைரக்ஷன் எங்கேயோ ரெவல்யூஷன்ஸ் இருக்காது அப்போ நீங்க என்ன பண்ணோம்னாக்க somebody should have asked you but I don't know who was your coach because I was talking to so many of my friends எனக்கு ஒரே கோச் நீங்க வெங்கட் தான்
எனக்கு ஒரு பயம் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே. நீங்களாம் பெரிய லெஜெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், they should have immediately found, had you been there with any one of the top coaches. அதிகாரி இருந்தார், கர்னல் அதிகாரி. he is very good. அவன் சர்வாத்தே அண்ட் இவங்கெல்லாம் இது பண்ணி ஷிண்டே எல்லாம் போட்டிருக்கான் அவனுக்கு. அதில் நீ என்ன பண்ணியிருக்கணும் பாஸ்கினா, நீ யூ ஷுட் ஹவ் சீன் தட் வை இட் இஸ் கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, ஈவன் அட் அ லேட்டர் இயர்ஸ் யூ குட் ஹவ் டெஃபினெட்லி அட்ஜஸ்டட் அண்ட் பட் யூ ஷுட் ஹவ் ஹேட் யுவர் பிரெயின் டூத் அண்ட் நெயில் அபவுட் இட் அண்ட் தென் ட்ரை டு கரெக்ட் இட். அப்போ என்ன ஆகும்னாக்க, நவ் தேர் இஸ் ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இயன் பீபிள்ஸ். He was a very good leg spinner from England who played for Lancashire, if I remember right. He has written a book, The History and Death and Sustenance of Leg Spin Bowling. Adan solran, he was also, as you were subject to the same phenomenon. But what happens is, again it has to be displayed. Normala பண்ணியானாக்க உன்னோட வந்து லெஃப்ட் ஃபுட் ரைட் ஃபுட்லாம் ஒரு பேசிக் பாயிண்ட் நின்னுடும். புரியுதா? Now this is what you bowl at the height in which you are, but when you shoot up, what happens, your upper body goes up. இல்லையா? அப்போ வந்து கால் வந்து அங்கே தான் இருக்கும். ஆமா இல்லையா? கால் அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அப்பர் பாடி மோஷன் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. அதனால மேலே ஃபுல் டாஸ் வரும். கை போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெவல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாறணும். How do you counteract that? Very simple. Had you done this, you would have been a very good leg spinner of class. என்ன பண்ணியிருக்கணும், அப்போ சொல்லியிருந்தாக்க ஸ்ட்ரைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். இஃப் யூ இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரைட் என்ன ஆகும், இப்படி இருக்கு நீங்கள் இப்போ டெலிவரி பண்ணுறீங்க உங்கள் இனிஷியலாக, உங்கள் ஸ்ட்ரைடு வந்து நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா ஹைட் குறையும். ஸ்ட்ரைட் ஜாஸ்தியான ஹைட் குறையும்ல. கிட்ட வந்தீங்கன்னா ஹைட் ஜாஸ்தி ஆகும். சைட் போச்சுன்னா உங்கள் லெஃப்ட் ஃபுட் வந்து போச்சுன்னா குறையும். அப்போ யூ ஹேவ் வேரியேஷன்ஸ் இன் யுவர் ஆர்க். அப்போ நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டீங்கன்னா இட் குட் ஹவ் பீன் பாசிபிளி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ரெண்டாவது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஹைட் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வாட் இஸ் அதர் வேல்யூ அப்படின்னா, யூ ஹேவ் டு போல் குவிக்காக போன என்ன பண்ணணும், உங்கள் ரன்னப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும். ரன்னர் எதர் யூ ரன். ஐ ரிமெம்பர் யூ கம்பேரிங் மை bowling with கும்ப்ளேஸ். நீங்க எப்பவுமே சொல்லுங்க கும்ப்ளே பேங்க் பண்ணுவார், நீ தூக்கி போடுறேன்னு நீங்க சொல்லினே இருப்பீங்க. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, if you adjust to that particular phenomenon, either you bowl a little quicker. இப்போ இங்கே கும்ப்ளே வந்தது கூட ஒரு 7-8 years back வந்து he was finding it difficult to turn the ball. He was here with me for about a week or so with Bharat Reddy's இது. அப்போ வந்து நான் grip சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு தான். அதாவது நீ இந்த gripல போட்டேன்னா உனக்கு வந்து உனக்கு ஸ்பின் பண்ண முடியாது, it will go straight. கும்ப்ளே was mostly straight, very little turning. அவ்வளவுதான். பட் LBW நிறைய கிடைக்கும். அதனால அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருக்கலாம். தென் நீ அட்ஜஸ்டட் வந்து சீம் அக்ராஸ் வச்சுக்கூடா, நாட் டோன்ட் போல் வித் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோ, யூ வில் பி மச் பெட்டர் தேன் தட். அண்ட் இஃப் யூ ஆர் போலிங் டு லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ் யூ நிறைய இடம் போடுறதுக்கு உனக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் இது வரும்னு. ஈ ப்ராக்டிஸ் அகெயின் லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் காட் இன் டு த கரெக்ட் வே ஆஃப் இது. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, ஆர் எனி ஒன் ஹூ குட் ஹவ் வாண்டட் டு சேஞ்ச் ஆஃப்டர் கெய்னிங் மொமெண்டஸ் ஹைட் இஸ் இன்க்ரீஸ் இஸ் ஸ்ட்ரைட். இல்லைன்னாக்கா அதே ஹைட்டில் வந்து டோன்ட் ட்ரை ஃபார் மோர் ரெவல்யூஷன்ஸ், but try to run up, adjust your run accuracy. Up and try to get an accuracy. Later on develop how to spin the ball with the same speed. உங்களுக்கு இப்போ இவ்வளோ ப்ராக்டிஸ்ல பால் அப்படி டிப்பா இருந்தாலும் சொல்றீங்களே, மேட்ச்ல போனா ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் பால் எப்படி வருமா உங்களுக்கு? கட்டாயம் வரும். ஏன் அதுக்கு சைக்காலஜிக்கலி இப்போ bowlersக்கு there I have seen lot of bowlers who are very real champions in the nets, but when it comes to a match atmosphere, the first ball கொஞ்சம் உதறும். முதல்ல ஒரு கிரவுட்ல போய் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? நெட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் பால் மேட்ச் ஆடுற மாதிரி போடுமா? ரொம்ப ஈஸி அது. நெக்ஸ்ட் நீங்கள் மேட்சில் வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ வி ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு த ஸ்ட்ரைட். ஐ யூஸ் டு புஷ் த பால், நெவர் ஸ்பின் த பால். ஜஸ்ட் அக்யூரசி போடு. ஜஸ்ட் புஷ் இட் லைக் தட். புஷ் பண்ணீங்கன்னா நீங்கள் டேர்ன் ஆகுது. பேட்ஸ்மேன் இவ்வளோ திருப்பலாம் அவ்வளோ தெரியாது அவனுக்கு. நேராக காலில் வாங்கிப்பான், இல்லை வந்து எங்கேயாவது கேட்சை கொடுத்துட்டு போவோம். அதனால யூ தட் ஃபர்ஸ்ட் 4, 5, 6 பால் யூ டோன்ட் ட்ரை டு ஸ்பின் த பால் அட் ஆல். யூ ட்ரை டு பால், யூ புஷ் த பால். புஷிங்னா நாட் டேர்னிங் அட் ஆல், but coming and simply releasing it just like that, it will not turn. It will fall on the line. The batsman will think twice before doing that. That I நேரா போட்டுருக்கான், turn one. That is number one. நீங்க கேட்டீங்கல்ல, if you try to come into grips, suppose you are given the ball, the team was let us say 54 for 5. அப்போ நீங்க புஷ் பண்ணி நடக்காது, விக்கெட் எடுக்கணும் உங்களுக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? You have to build your best. What is the best thing for you to attack a batsman straight away with flight, spin and accuracy?
The batsman always plays with his stance and with his head. Reach. Eyesight. So you always see his eyes. I am seeing him as a batter. So you try to spin the ball about his eye level. Spin பண்ணி போடுங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்கி அவன் ஹை லெவல் கீழ போறணும் ஸ்பின் பண்ணனும் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆகும் பாக்குறது ஈஸி மேல போனா ட்ராஜெக்டரி ஃபுல்லா வாட்ச் பண்ணனும் இறங்கற வரைக்கும் அது அவன் கதை வாட்ச் பண்ணுங்க you watch his eyes so you go by the body language batsman பாக்குற body language கட்டாயம் you have to see the batsman how he is you read the batsman as he walks in வந்தன பாத்தணும் உங்களுக்கு ஸ்டான்ஸ் பார்க்கணும் அந்த மூளை வர்க் பண்ணுமா ஃபர்ஸ்ட் கட்டாயம் இருக்கும் எப்படி பிடிக்கறான் பேட்ட எப்படி முன்னாடி பார்க்கறான் எப்படி பட்டாவடி பாத்தீங்கன்னா இப்படி தான் நிப்பான் நேரா அப்ப கோபி பாத்தீங்கன்னா இப்படி நிப்பான் ஆஃப் சைடு பட்டாவடி பாத்தீங்கன்னா ஆன் சைடு உங்களுக்கு நான் வாட்ச் பண்ணிருக்கேன் க்ளோஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க பேட்ஸ்மனுக்கு ஃபர்ஸ்ட் பால் காலு கிட்ட கூகுளி போடுவீங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல when they lunge forward there's a possibility of lifting his right foot stumping நிறைய சான்ஸ் வரும் நிறைய அதுக்கு தான் வந்து this you know the trick I learned from Ken Barrington and Ted Dexter English team வந்து இல்ல ஆமா அப்போ we were playing South Zone cricket அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க because they knew that I was a new entrant and I had been positive against Pakistan and also against New Zealand. So New Zealand was not test match but other match. So they devised a method என்னன்னாக்க forward போயிட்டு காலை வந்து இந்த ரைட் வச்சிருவாங்க இந்த காலை புரியுதா உங்களுக்கு they come forward where I bowl just before the ball gets correct இந்த கால் வந்துரும் so turn ஆகும் இங்க தான் போய் எல்பிடபிள் கிடையாது அவுட் செலக்ஷன் கிடையாது கரெக்ட் ஆனா turn ஆகும் போல்ட் ஆக மாட்டான் ஏன்னா லெக் ஸ்டம்ப் தான் எடுக்கறாங்க ஓகே அவ்வளோ வாட்ச்ஃபுல்லா this they adopted right throughout the series. I played that only one match but I played against them in Hyderabad. Same thing, even Mike Smith was the same thing. They were told once you go near the ball play and move the right leg. Adukapram the concept was this Indians analyzed it and they said don't turn at all turn பண்ணாதே நீ ஆட்டம்